முக்கியம் சொன்னா பாருங்க, யோசுவாவை எரிகோவை போய் அவன் எரிகோவில் நுழைந்து அவர்களை எல்லாம் துரத்தி விட்டு அதை ஆட்கொள்ள வேணும், அந்த எரிகோ பட்டணத்தை எடுக்க வேணும் சொல்லிட்டாரு. எடுக்க வேணும்னு சொன்னா அவனை பார்த்தப்பா போ, பார்த்து போ, கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்து உன்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யி, வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம்தான், ஏதோ சில நேரத்தில் தோல்வி ஏற்படலாம், சில நேரத்தில் வெற்றி ஏற்படலாம், ஒன்றும் சொல்ல முடியாது, நீ போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவன் போகும்போதே தோல்வியோட தான் போயிருப்பான், கிடைச்சதும் தோல்வியா தான் இருக்கும். அப்படி சொல்லல, அவர் சொன்னாரு, இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேன், இதே யோசிச்சுட்டு போ, இது என்னதுன்னு யோசிச்சுட்டே போ. இன்னும் பக்கத்துல கூட நெருங்கலாம் சொல்லிட்டாரு, இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன், பிக்சரை உண்டாக்கிட்டார், ப்ரோஃபைல் கொடுத்துட்டாரு, லேண்டிங் எப்படி பெர்ஃபெக்டா இருக்குன்னு காமிச்சு, நீ போன உனக்கு எதிராக எவனும் நிக்க போறது இல்லை, ஏன் நானே உனக்கு கொடுத்து விட்டேன், கொடுத்து தீர்ந்தாகி விட்டது. இதுதான் படம், இதை பார்த்துக்கிட்டே போ, திடமானதா இரு, தைரியமாயிரு, பயப்படாதே, இந்த வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு, இந்த வார்த்தைகள் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அது போற நேரத்துல தான் சொல்றாரு பாருங்க, பயப்படாத, ஒன்னும் அதுக்கெல்லாம் பயம் கலங்காத, திடமானதா இரு. ஏன்னா வெற்றி உடையது, இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுத்து விட்டேன். அப்ப போகும்போதே அவன் ஒரு நிச்சயத்தோட போறான், இது என்னுடையது என்று சொல்லி. 1000 எதிரி நின்னாலும், எத்தனை ஆயுதங்கள் அவனுக்கு எதிராக எழும்பினாலும், எவ்வளவு பிரச்சனைகள் கிளம்பினாலும், அவனுக்கு உள்ள ஒரு நிச்சயம் என்னன்னா, கர்த்தர் சொல்லிட்டாரு இது என்னுடையதுன்னு சொல்லி, கர்த்தர் என்னுடையதுன்னு சொல்லிட்டனால இது என்னுடையது இல்லையா? ஒரு விமானி கீழே கொண்டு வந்து பிளேனை இறக்கிறதுக்கு முன்னால அவனுக்கு நிச்சயம் இருக்குது, மேகமெல்லாம் மூடிட்டு இருக்கு, ஒண்ணுமே தெரியல, தரையே தெரியல, ஆனா வந்தாச்சு, கிட்டத்தட்ட 200-300 அடி கிட்ட வந்தாச்சு தரைக்கு, இன்னும் சில வினாடிகள்ல கீழே இருப்போம், எப்படி தரையில கரெக்டா இறங்குவோம்னு தெரியும். அந்த பர்ஃபெக்ட் பிக்சர் இருக்குது, அதோட தன்னை அலைன் பண்ணி கொண்டாச்சு, தன்னுடைய வாகனத்தை அலைன் பண்ணியாச்சு. அதனால மிஸ்ஸே ஆகாது, 100க்கு 100% கண்டிப்பா போய் கரெக்டா அந்த லேண்டிங் ஸ்ட்ரிப்ல கரெக்டா இறங்கும் தெரியும். வெற்றி உங்களுடையது என்று எப்படி தெரியும்? ஏன்னு சொன்னா இந்த வார்த்தையானது அந்த பெர்ஃபெக்ட் பிக்சரை கொடுக்கிறது, சரியான படத்தை, என்னை குறித்த சரியான படத்தை எனக்கு கொடுக்கிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அதான் நம்மளை பற்றி பிக்சர். அப்ப பசி பட்டினியை பற்றி பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஏழை ஆடுவோம்னு நினைக்கிற பிரதர், இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு பிரதர், இதெல்லாம் திடீர்னு போயிடும் பிரதர், இதே தான் சில விசுவாசிங்க பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா இந்த பிக்சர் இன்னும் உள்ளே இறங்கல, எப்படி இருக்குமோ நாளை எப்படி இருக்குமோ யார் கண்டா பிரதர்? கர்த்தருடைய சித்தத்தின்படி, ஏன் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது, கர்த்தருடைய சித்தம் கர்த்தருக்கு தான் தெரியும் பிரதர். சிலருக்கு நினைக்கிறாங்க கர்த்தருக்கே இன்னும் தெரியாதுன்னு. கர்த்தர் என்ன செய்வாரோ தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியும், உன் சந்ததி பலத்திருக்கும், நீ மட்டும் இல்ல, உன்னுடைய சந்ததியும் பலத்திருப்பாய், உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. இந்த பிக்சரை உடையவன் தான் போய் வெற்றி எடுக்க முடியும். இந்த பிக்சர் இல்லாம போய் கான்பிடென்ட்டா இறங்க முடியாது, தைரியத்தோட கொண்டு போய் பிளேனை கொண்டு போய் அவ்வளவு குயிக்கா இறக்க முடியாது. ஏன்னா இறங்குவோமோ தரை இருக்குதோ இல்லையோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தா 200 அடி தூரத்துல ரொம்ப லேட்டு டிசைட் பண்றது, திருப்பியும் டேக் ஆஃப் பண்றது முடியாது. இருக்குதோ இல்லையோ தெரியல, கத்தாவே எப்படியாவது தரை அங்க இருக்க வேண்டுமே அப்படி நாம இறங்கல, அவனுக்கு தெரியும் தரை அங்கதான் இருக்குது. ஏன்? அந்த படம் காமிச்சிருச்சு, ப்ரோஃபைல் அவனுக்கு காண்பித்து விட்டது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவனை கைட் பண்ணி கொண்டிருக்கிறது, கரெக்டா அங்கதான் இறங்குவான்னு தெரியும், கான்பிடென்ட்டா இறங்குறான். அப்ப நாம் வாழ்க்கையில எப்படி உறுதியாயிருந்து, நாம் எப்படி தைரியமாய் போய் வாழ்க்கையில வெற்றியை நாம் தொடர்ந்து கைப்பற்ற முடியும் என்று சொன்னால், இந்த வார்த்தையில உறுதியாக இருக்க வேணும், இருதயத்தை இந்த வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்த வேணும். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு. தாவீது கோலியாத்து கதை மாதிரி ஒரு அற்புதமான அநேக பாடங்களை அதில் படிக்கலாம் பாருங்க. தாவீது ஒரு சிறுவன் பாருங்க, ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதம். இளைஞன் அவன் போறாங்க, தன்னுடைய சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு சாப்பாட்டை கொடுத்துட்டுவான்னு போனா, அங்க அந்த கோலியாத் என்கிற பெரிய அந்த ராட்சசன் ஒருத்தன் நின்று கொண்டு இஸ்ரவேலின் தேவனை சபித்துக் கொண்டிருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இவன் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் இவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலின் தேவனை சபிக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம், இவன் ஒண்ணுமே கிடையாது. அவங்க அண்ணன் சொல்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ இப்படிலாம் பேசுற, உன்னுடைய இருதயத்தின் அகங்காரமும் மேட்டியுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா சொல்றான். ரொம்ப நாட்டி ஃபெல்லோ, நீ எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும், இங்க வந்து சின்ன பையன், நீ வந்து நாங்கெல்லாம் இங்க கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், அவன் வந்து அங்கே எங்களை மிரட்டிட்டு இருக்கிறான், நாங்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம், டெய்லி ஒளியிறதே எங்கள் வேலையாக போச்சு,
ஆனா நீ இவ்வளோண்டு பையனா இருந்துகிட்டு இங்க வந்து இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கும் இஸ்ரவேல் மக்களை நிந்திக்கிறதுக்கும் இந்த ராட்சசன் எம்மாத்திரம், இவன் எம்மாத்திரம், இவன் பெரிய ஆளு கிடையாது, இவன் எம்மாத்திரம், இவன் ஒண்ணு இல்லை, இவனை ஊதி தள்ளிடுவேன்ற மாதிரி பேசுறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து மேட்டிமையும் அகங்காரமாய் தெரிகிறது. நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க போய் இன்னைக்கு போய் என்னுடைய சந்ததி பலத்திற்கும் என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் என் வீட்டில் தங்கும், நான் பயப்படாதிருப்பேன், அசைக்கப்படாதிருப்பேன், என்னுடைய இருதயம் கலங்குவதில்லை, நான் இருதயம் உறுதியாக இருக்கும், என்னுடைய சத்துருக்கெல்லாம் சரிகட்டப்படுவதை என்னுடைய கண்கள் காணும் மட்டும் நான் தைரியமாக உறுதியாக இருப்பேன்னு சொல்லி பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் அவரு, இஷ்டத்துக்கு பேசுறாரு அவரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு விளங்காது, ஏன்னா ஒளிஞ்சுதானே பழக்கம் அவங்களுக்கு. இல்லை இல்லைன்னு வாழ்ந்தே பழக்கம், குறைவில் வாழ்ந்தே பழக்கம், என்னால முடியாதுன்னு சொல்லியே பழக்கம், என்னால முடியாது நான் ஏமாத்திரம் சொல்லி பழக்கம், என்னுடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம், இந்த ராட்சசன் எம்மாத்திரம், என்னை நிந்திக்கிற இந்த சத்துரு எம்மாத்திரம், எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற இந்த ஆயுதம் எம்மாத்திரம், எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற எதிர்ப்பு சக்திகளும் சூழ்நிலைகளும் எம்மாத்திரம், வறுமை எம்மாத்திரம், நோய் எம்மாத்திரம், எனக்கு எதிராக எழுந்தி இருக்கின்ற வியாபாரத்தில் எழுந்தி இருக்கிற தொந்தரவுகள், தொல்லைகள், பிரச்சனைகள் எம்மாத்திரம், இவைகளை எல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு விடுறதில்லை, நான் உறுதியா இருப்பேன்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு இருதயத்தில் அகங்காரம் மேட்டுமே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஜனங்க. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் புரியாத ஆட்கள், ரொம்ப பெருமைங்க அவருக்கு. எப்படி பிரசங்கம் பண்றாரு பாத்தீங்களா, கொஞ்சம் கூட தாழ்மையே இல்லை. மற்றவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க, அடியே எம்மாத்திரம், நான் ஒன்றும் இல்லை அப்படிதான் சொல்றாங்க. இவர் மட்டும்தான் சந்ததி பலத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், ஐஸ்வர்யமும் என் வீட்டில் தங்கும், இதெல்லாம் பேசுறது ஒருத்தர் தான். ரொம்ப மேட்டுமே அகங்காரம் கிடையாது. அப்படிதான் தாவீதை சொன்னாங்க. தாவீது வித்தியாசமா பேசுறான் பாருங்க, அப்படிதான் சொன்னாங்க. அவன் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாரையும், எப்பா இவனை கொன்னா என்ன தரேன். அவங்க சில பேசிக்கிறாங்க பாருங்க, இவனை கொல்லுகிறவனை ராஜா வந்து ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தன் பெண்ணை குமாரத்தியை கொடுத்து அவனுக்கு சர்வமானியம் இஸ்ரவேல் தேசத்திலே அவனுடைய குடும்பத்தாருக்கு சர்வமானியம் கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டது அவன் காதுல சரியா தான் விழுந்துதான் கரெக்டாக கேட்டுக்கிறான். அப்பா என்ன சொன்னீங்க, என்ன செய்வார் ராஜா, பொண்ணு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு. அவன் சொல்றான், நினைச்சேன் அப்படிதான் இருக்கும் கரெக்டா. இந்த ராட்சதனை அடிச்சா நிச்சயமா பொண்ணும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும், ரெண்டும் கிடைக்கும், பார்த்துறது ஒரு கைன்னு சொல்லி நேரம் ராஜா கிட்ட போறான் பாருங்க. ராஜா கிட்ட போய் நான் பார்த்துடுறேன். அவன் சொல்றான், நீ இளைஞன்பா, அவன் இளம் வயது முதல் போர் யுத்தத்தில் ஈடுபட்ட அவன் பெரிய போர் வீரன், அவன் நீ ஒரு சாதாரண இளைஞன், நீ போறன்றியே சொல்றான். எனக்கு இந்த ஆயுதம் ஒன்றும் வேணாம், எனக்கு நான் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் நான் போறேன், நான் பார்த்துடுறேன். அவன் ஏன் அப்படி பேசுறான்னு பாருங்க. ஏன்னா அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்த போதே அவன் சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறான். அங்கேயே பாருங்க, ஒரு தடவை கரடி வந்துருக்குது, அதை பார்த்து பயப்படல, போட்டு அடி அந்த கரடியை நிமித்திட்டு இருக்கிறாங்க. சிங்கம் ஒரு தடவை வந்தது, போட்டு வாயே கிழிச்சு எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. எப்படிப்பட்டவனா இருப்பான் பாருங்க, ஒரு 16-17 வயசு பையன் சிங்கத்தின் வாயை கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருக்கான். சும்மா ஒரு ஆட்டை பிடிக்க வந்த சிங்கத்தை. நம்ம என்ன சொல்ல, பரவாயில்லப்பா 100 ஆட்டில் ஒன்று போனா என்ன, அந்த சிங்கத்தை போய் ஏன் நீ இது பண்ணிட்டு இருக்கிற, சிங்கத்தோட சண்டை போட்டு ஆகணுமா இன்னைக்கு. அவன் சொல்றான், என்னுடைய ஆட்டை எடுக்கிறதுக்கு இந்த சிங்கம் இது என்ன அப்படின்னு சொல்லி போய் அந்த சிங்கத்தை போட்டு வாயை கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருக்கிறான் பாருங்க, அடிச்சு கொண்டு இருக்கிறான். அதை அவனுக்குள்ள ஒரு தைரியம், கர்த்தர் என்னோட இருக்கிறார். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொண்ட உடனே ராஜாவா இல்லை, இன்னும் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கான் பாருங்க. சாமுவேல் இருந்து அவனை தெரிந்து கொண்டு விட்டார் ராஜான்னு சொல்லி அபிஷேகம் எண்ணெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணியாச்சு. இருந்தாலும் அடுத்த நாளே அவன் சிம்மாசனத்தில் ஏறி இல்லை, சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனா தான் இருக்கிறான். ஆனால் அந்த ராஜாவின் அபிஷேகம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அவன் புதிய விதமாக தன்னை காண ஆரம்பித்து விட்டான். தன்னை வெற்றி சிறக்கிறவனாக, அதிகாரியாக, பலம் உள்ளவனாக, ஒரு வீரனாக தன்னை காண ஆரம்பித்து விட்டான். அதனாலதான் அந்த மிருகங்களை எல்லாம் கூட அடிச்சு கொள்றான். சொல்றான், முன்ன ஒரு கரடியை கொண்டு இருக்கிறேன், சிங்கத்தை கொண்டு இருக்கிறேன், இவனையும் அதே மாதிரி அதை விட ஈஸியா கொள்றேன். இவன் ரொம்ப பெருசுன்னு எல்லாம் பாக்குறாங்க, இவன் சொல்ல ரொம்ப ஈஸி, ரொம்ப பெருசுனா ரொம்ப ஈஸிப்பா, குறி தவறவே, எவ்வளவு பெருசா இருந்தா அது பெட்டர். இத பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ப்ராப்ளம். உங்க பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதுதான் பிரச்சனை. இப்போ பிரச்சனை இல்லை. ஹலோ, பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்க பிரச்சனையை பெருசா பாக்குறீங்களா, ஒண்ணும் முடியாது நான் சின்னவன் அது பெருசுன்னு பாக்குறீங்களா, அல்லது பெரிய பிரச்சனைனா ரொம்ப லேசா தீர்த்தரலாம், அது சின்ன பிரச்சனை தான் அப்படியே லொள்ளு பண்ணிக்கிட்டே இருக்கும், இந்த பெரிய பிரச்சனை சும்மா ஒண்ணுமில்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்ற ஆட்டிடியூட் இருந்ததுனாலே வின்னர் ஆயிடுவீங்க, ஜெயிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள்.
அப்ப பாருங்க, அவனுக்குள்ள ஒரு ப்ரொஃபைல். என்ன ப்ரொஃபைல்? ஒரு வின்னர்ஸ் ப்ரொஃபைல். அவனுக்குள்ள தன்னை குறித்த ஒரு படம். இவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குற ஜாதி நான். தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு சொந்தம். நான் உடன்படிக்கையின் பிள்ளை. இவன் உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவன். தேவனுக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. கடவுளை இவன் அறியாதவன். ஜீவன் உள்ள தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் இவனுக்கு கிடையாது, எனக்கு இருக்குது. அப்ப இவன் எப்படி ஜெயிக்க முடியும்? இவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். வாயை திறந்து பேசுறான். அவனுடைய தலையை வெட்டி இன்றைக்கு பறவைகளுக்கு நான் போடலன்னு பாரு. ஒன்ன மட்டும் இல்ல, எல்லா பிலிஸ்தீனுடைய தலையை வெட்டி நான் போடலன்னு பாரு. இருக்கீங்களா? அதுக்கு தான் சகோதரர் சொல்றாங்க, இந்த மேட்டுமே அகங்காரம் வேணாம், இந்த இதெல்லாம் இந்த வேணாம், வீட்டுக்கு போய் சேர்ச்சிக்கிறோம். இதெல்லாம் பேசலாமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அவன் சொல்றான், இல்ல இல்ல இல்ல, என் இருதயம் பேசுகிறது, என்னுடைய உறுதியான இருதயம். எல்லா இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறது, பயந்து போயிருக்கிறது, ஒளிந்து கொள்ளுகிற இருதயமாக இருக்கிறது. இங்க ஒரு மனுஷனுடைய இருதயம் மட்டும் தைரியம் உள்ள இருதயமாக இருக்கிறது. எத்தனை பேருடைய இருதயம் அப்படி இருக்குது? ஆளு நீங்கள் சிறியவர்களா இருக்கலாம், இருதயம் உறுதியா இருந்தா ராஜாவாயிடலாம். நீங்க ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறது ராஜாவாகலாம். ஆடு மேய்க்கிறவன் எப்படி ராஜாவானான்? இருதய உறுதி. இருதயத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை குறித்த உறுதி, வாக்கு தத்தங்களை குறித்த உறுதி, கர்த்தர் எப்படி என்பதை குறித்த ஒரு உறுதி அவனுக்குள்ளே இருக்கிறது. அதையே தியானித்து, அதையே விசுவாசித்து, அதன் மேலே கிரியை செய்து, அசையாமல் அங்குமிங்கும் அலசரிப்படாமல் அதையே நம்பிக்கொண்டு இருந்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுடையதாகிவிடும் என்பதிலே சந்தேகமே இல்லை.